தேன் விவசாயிகளின் 40 நாள் போராட்டத்திற்கு பிறகு மார்த்தாண்டம் தேன் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் தேன் கொள்முதலை செய்யும் பணியை தொடங்கியுள்ளது. குமரி மாவட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் தேன் விவசாயத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்று வருகின்றனர். ஆண்டிற்கு 15 லட்சம் கிலோ தேன் உற்பத்தி செய்யும் தேன் விவசாயிகளிடமிருந்து மார்த்தாண்டம் தேன் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் கிலோ 150 ரூபாய்க்கு தேன் கொள்முதல் செய்து வந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு உற்பத்தி செய்த தேனை அடர்த்தி காரணம் காட்டி கூட்டுறவு சங்கம் கொள்முதல் செய்ய மறுத்தது. இதனால் தேன் விவசாயிகள் கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக கூட்டுறவு சங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தேன் விவசாய பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 3 லட்சம் கிலோ தேனை அடர்த்தி ஆய்வு செய்து கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கினார். இதனையடுத்து தேன் கொள்முதல் செய்யும் பணி துவங்கியுள்ளது. இந்நிலையில் கூடுதலாக உள்ள தேனை கொள்முதல் செய்ய கூடுதல் கொள்முதல் மையம் அமைக்க வேண்டும் என்றும் தேனீ ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் எனவும் தேன் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் 35-40 நாட்களாக தொடர் போராட்டம் திரு அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களின் தலைமையில் முடிவெடுத்து காதி கிராப்டினுடைய மந்திரி அவர்கள் சார்பாக சீஃப் மினிஸ்டர் அவர்களின் வாயிலாக எங்களது தேனை தற்போது கொள்முதல் செய்கின்றார்கள். சுமார் 3.5 லட்சம் தான் கொள்முதல் செய்வேன் என்று அவர்களுடைய ஆணைப்படி இருக்கின்றது. தற்போது 3.5 சொல்கிறாங்க. அதை உடனடியாக அந்த 3.5 லட்சம் கிலோ கொள்முதல் செய்த பிற்பாடு அரசு தலையிட்டு உடனடியாக பாக்கி தேனை எங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும்.